10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Critical angle and total internal reflection. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 2 மீடியமாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ வந்து ஒன்று வந்து பார்த்தோன்னா ரேரர் மீடியம், அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா டென்சர் மீடியம். இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுற டென்சர் மீடியம் எதவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாட்டர் இஸ் த டென்சர் மீடியம். இது வந்து பார்த்தோன்னா ஏருங்கிறது வந்து பார்த்தோன்னா ரேரர் மீடியமாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு த லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்போ எங்கேருந்து வந்து லைட் ரே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு பாஸ் பண்ணுறோம். அப்போ அதை லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் இப்போ டென்சர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1. N1 இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம். N2 இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேரர் மீடியம். ரேரர் மீடியம் அப்படிங்கிறது என்ன மீடியம் சொன்னோம்? ஏர் மீடியம். அதே வந்து பார்த்தோன்னா N1 அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா டென்சர் மீடியம். இப்போ நம்ம இங்கே டென்சர் மீடியமாக என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைட் ரே டென்சர் டு ரேரர் வந்து போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பாத்தில் வந்து என்னாகும் அப்படின்னா டீவியேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆங்கிள் ஐ. இப்போ ஐங்கிற ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளில் லைட் ரே பாஸ் ஆகுது. த லைட் ரே பாசஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா லைட் ரே வந்து என்ன ஆகுது? பாசஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். அப்போ லைட் ரே வந்து டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியத்துக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பாத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா டீவியேட் ஆகுது. அதோட ஒரிஜினல் பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது. அப்போ அந்த டீவியேட் ஆகுது இந்த டாட்டர் லைன் என்னது டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் லைன். அப்போ நார்மல் லைன் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரீஃப்ராக்டட் ஆங்கிள், அது என்ன ஆகுது? ரீஃப்ராக்ட் ஆகி நமக்கு ஒரு ரே கிடைக்குது. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் இன்க்ரீசஸ். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஃப்ராக்டட் ஆங்கிளும் என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ரீஃப்ராக்டட் ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ரீஃப்ராக்டட் ஆங்கிளோட ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 90யாக இருக்கோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம என்னதான். அப்போ 90யாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேசஸ் த சர்ஃபேஸ். அப்போ அந்த எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சர்ஃபேஸ்லேயே இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் in the denser medium for which the angle of refraction is 90 degree. அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டில் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்? 90யாக இருக்கோ அந்த ஆங்கிள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ அந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எந்த இதில்? ஐஸ் ஈக்குவல் டு ஐசி. அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதனால தான் நம்ம வந்து இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐசி. அப்போ ஆர் ரிஃப்ளெக்டட் ரே கிரேசஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் 2 மீடியா. இல்லாட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ரேரர் மீடியம்னு சொன்னோம். அனதர் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னா டென்சர் மீடியம் அப்படின்னு சொன்னோம். அப்போ கிரேசஸ் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 சர்ஃபேஸையும் வந்து என்னது செப்பரேட் பண்ணுற அங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டென்சரு, இது வந்து பார்த்தோன்னா ரேரர் அப்படின்னா இது ரெண்டு சர்ஃபேஸும் வந்து மீட் பண்ணுற இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீஃப்ராக்டட் ஆங்கிளோட ரே இருக்கும். அப்போ ரீஃப்ராக்டட் ரே வந்து இருக்கும். அப்போ அந்த ஆங்கிள் வந்து ஆரோட வேல்யூ ரீஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 90யாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன் த டென்சர் மீடியம் ஃபார் விச் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் 90 degree ஆர் refracted ray graces the boundary between the 2 media.
ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்தராக த இன்சிடெண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ். அப்போ இன்சிடெண்ட் ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு அப்புறம் நம்ம சென்ட் பண்ணுற மீடியத்திலேயே என்னாகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரே என்ன ஆகுது, ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ட்ராவல் ஆகுதா. அப்போ ஃபஸ்ட்டு ரே வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கும்போது லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அதே ஃபர்தராக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்லையும் என்ன ஆகுது, லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அதே வந்து பார்த்தோன்னா அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்போ எதோட அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் ரே என்ன மீடியத்தில் நம்ம சென்ட் பண்ணோமோ அதே சேம் மீடியத்திலே என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டென்சர் மீடியத்துலேருந்து நான் வந்து ரேவை வந்து சென்ட் பண்ணுறேன். அப்போ டென்சர் மீடியத்துலேருந்து சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதே சேம் மீடியத்திலே என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அதாவது அந்த கண்டிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம சென்ட் பண்ணுற ரே வந்து பார்த்தோன்னா அதே சேம் ஆங்கிளில் சேம் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ வந்து பார்த்தோன்னா இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டராக இருக்கும். அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரேவும் இன்சிடெண்ட் ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா இன்சிடெண்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சிடெண்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கான கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், ஃபார் எனி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் த என்டையர் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் இன் டு த டென்சர் மீடியம் இட் செல்ஃப். அப்போ அதே சேம் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், ஃபார் எனி ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கிற எனி ஆங்கிளாக இருந்தாலும் சரி. அப்போ எந்த ஆங்கிள்லையோ எந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா என்டையர் லைட்டும் அப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த என்டையர் லைட்டுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்டையர் லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த கண்டிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா 2 கண்டிஷன் இருக்குது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் மீடியம். அப்போ லைட் இப்போ வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டு வந்து எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா லைட் ரே ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். அப்போ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் லைட் ரே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனே நடக்கும். அப்போ லைட் ரே must be travel from denser medium to rarer medium. அப்போ next second one, the angle of incident in the denser medium must be greater than the critical angle. அப்போ total inner reflection கான second condition, the angle of incident in the denser medium must be greater than the critical angle. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சிடெண்ட் ஆங்கிள்ங்கிறது கிரேட்டராக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தோன்னா இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸராக இருக்கும், எதோட கிரிட்டிக்கல் ஆங்கிளோட லெஸராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், இன்சிடெண்ட் ஆங்கிளும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வந்து எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். தேர்டு ஒன் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 2 கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட லெஸராக இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்காது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னது, நம்ம சென்ட் பண்ணுறது டென்சர் மீடியத்தில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மீடியத்தில் சேம் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், டோட்டல் என்ன ஆகணும் சேம் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ எப்போ தான் நமக்கு வந்து அது பாசிபிள் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன். அப்போ தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா லைட் ரே மஸ்ட் பி
இன்சிடென்ட் ஆங்கிள் மஸ்ட் பி கிரேட்டர் தன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா மஸ்ட் பி கிரேட்டர் தன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ வந்து பார்த்தோன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து என்னென்னு இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம எப்படி டினோட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஐன்னு டினோட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி. அப்போ ஐ வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனை கன்சிடர் பண்ணுங்கள். கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து N1 அப்படிங்கிறது வந்து எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். N1 அப்படிங்கிறது எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு டென்சர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. N2ங்கிறது வந்து பார்த்தோன்னா எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரேரர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இது வந்து என்னது சைன் சி சைன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ வந்து ஐசி இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள், சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல் டு N2. அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா N1 சைன் ஐசி ஈக்குவல் டு N2 சைன் 90. ஆக்சுவலாக வந்து என்னென்னா N1 சைன் ஐன்னு எடுப்போம், இங்கே வந்து பார்த்தோன்னா N2 சைன் 6. இப்போ இந்த செகண்ட் கேஸில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தோன்னா இது வந்து ஐயை வந்து ஐங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஐசிக்கு ஈக்குவல். அப்போ வந்து பார்த்தோன்னா ஐயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐசின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ வந்து என்ன ஆரோட வேல்யூ ஆரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா N1 சைன் சி N1 sin c is equal to N2. அப்போ sin 90யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1ன்னு தெரியும். அப்போ sin 90யோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா N2 மட்டும்தான் இருக்கும். அப்போ sin IC is equal to N2 by N1 N2 by N1. அப்போ எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா டென்சர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டராக இருக்கும். அப்போ வந்து N1ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். N1ஓட வேல்யூ நமக்கு கிரேட்டரு எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா N2வை கம்பேர் பண்ணும்போது. அப்போ N1 இஸ் த டென்சர் மீடியம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டென்சர் மீடியம். N2 இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேரர் மீடியம். இப்போ நான் வந்து ரேரர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரேரர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன் 1ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்சர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 இஸ் த டென்சர் மீடியம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ N1ஓட வேல்யூ நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன் என்னென்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். N2வை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு N2க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு N1னை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு N1க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா sin IC இஸ் ஈக்குவல் டு 1/n. இப்போ இதில் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா IC இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n. IC is equal to sin inverse of 1/n. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC is depend on refractive index of the medium. அப்போ ஐசிங்கிறது வந்து பார்த்தோன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா the refractive index of the மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஐசிங்கிறது வந்து என்னன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ வந்து பார்த்தோன்னா ஐசி இஸ் critical angle depends on the refractive index of the medium. அடுத்த next topic effects due to total internal reflection. இப்போ இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தேன் அப்படின்னா கில்டரிங் ஆஃப் டைமண்ட்ஸ். இப்போ வந்து டைமண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ டைமண்டில் வந்து ஒரு லைட் ரே படுது அப்படின்னா அதை வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளிரும். அப்போ வந்து அந்த டைமண்ட் வந்து பார்த்தோன்னா ஒளிர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the diamond appear dancing because of the total internal reflection of light. அப்போ எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த லைட் ரே வந்து இந்த டைமண்டில் படும்போது பார்த்தோம் அப்படின்னா பிரகாசமாக அதில் லைட்டை வந்து எமிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் ரே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா ஒரே மீடியத்துக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து என்ன ஆகுது ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ ஸ்கேட்டர் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக அந்த டைமண்ட் மேலே லைட் பட்டு தான் பிரகாசமாக இருக்கிறதுக்கான ரீசன் அந்த எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்.
இப்போ இதில் டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்டிங்கிறது வந்து என்னென்னா டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, என்ஜிங்கிறது வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ப்ரிசத்தோட வந்து பார்த்தோன்னா ஆர்டினரி கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எப்போவுமே டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஆர்டினரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஆர்டினரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கிரேட்டராக இருக்கும். அப்போ என்டியோட வேல்யூ டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், என்டி இஸ் த டைமண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ என்டியோட டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோன்னா 2.417. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ஜிங்கிறது வந்து ஆர்டினரி கிளாஸு. அப்போ ஆர்டினரி கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.5. அப்போ வந்து எப்போவுமே என்ன டைமண்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எதை கம்பேர் பண்ணும்போது ஆர்டினரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் டைமண்ட் இஸ் மச் லெஸ் தென் த ஆர்டினரி கிளாஸ். ஆர்டினரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது எதோட வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் லெஸராக இருக்கும். அப்போ டைமண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 24.4 டிகிரி. டைமண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் 24.4 டிகிரி. அப்போ ஆர்டினரி கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட கிரேட்டராக இருக்கும். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எதுக்கு டைமண்டுக்கு வந்து பார்த்தோன்னா லெஸரு, எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினரி கிளாஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த டைமண்ட் டயக்ராமை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டைமண்டில் வந்து பார்த்தோன்னா லைட் ரே படுது. அப்போ லைட் ரே படும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி கிளாஸோட வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சொன்னோம். இப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த டைமண்ட் இருக்க சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா டென்சர் சர்ஃபேஸு. இந்த டைமண்ட் இருக்க சர்ஃபேஸ் வந்து நமக்கு என்ன சர்ஃபேஸ் அப்படின்னா டென்சரு. இது வந்து ரேரர் சர்ஃபேஸு. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா லைட் ரே வந்து பட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே மீடியத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து அங்கே என்ன இதுனா ஏன் வந்து ஒரே மீடியத்துக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டராக இருக்குது. நம்ம ஆர்டினரி கிளாஸுக்கு சொல்லியிருந்தோம் ஆர்டினரி கிளாஸோட இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைமண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் லெஸராக இருக்குன்னு சொன்னோம். அப்போ வந்து அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே உள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதே சர்ஃபேஸ்க்குள்ளேயே இது எல்லாமே டென்சர் சர்ஃபேஸு. அப்போ அந்த டென்சர் சர்ஃபேஸ்க்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா லைட் ரே பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா டைமண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெனி கட் ஃபேஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய கட் ஃபேஸாக இருக்கும். அப்போ அந்த கட் ஃபேஸில் எல்லா ஃபேஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு லைட் ரே என்ட்ராகி எல்லா கட் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வந்து என்னாகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா டைமண்ட் வந்து பார்த்தோன்னா பிரகாசமாக வந்து பார்த்தோன்னா ஒளிரும். அப்போ டைமண்ட் வந்து பார்த்தோன்னா பிரகாசமாக வந்து பார்த்தோன்னா ஒளிர்றதுக்கு வந்து நமக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதான் நடக்கிறனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் வந்து பார்த்தோன்னா பிரகாசமாக வந்து பார்த்தோன்னா ஒளிருது. அடுத்த நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா மிரேஜ் அண்டு லூமிங். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மிரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு ட்ரீயை கன்சிடர் பண்ணுங்கள். சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரீயை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ அந்த சர்ஃபேஸில் இருக்க ட்ரீயில் வந்து பார்த்தோன்னா இப்போ டென்சிட்டி வந்து பார்த்தோன்னா ஏரோட டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறேன். சர்ஃபேஸ்க்கு அபோவாக வந்து பார்த்தோன்னா த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் டிபெண்ட்ஸ் ஆன் with its density. Refractive index of the air increases with its density. டென்சிட்டியை பொறுத்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளேஸை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ஹார்ட் பிளேஸை கன்சிடர் பண்ணும்போது ஏர் நியர் த கிரவுண்டு கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஹாட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாட்டர் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறேன். ஹாட்டர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா என்னென்னா கிரவுண்டுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாட்டராகவும் கிரவுண்ட்லேருந்து மேலே போக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸராகவும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு
இப்போ வந்து லைட் வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஒரு டால் ஆப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட் லைக் வந்து ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அங்கேருந்து வந்து லைட் வர மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். வர வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்பர் சர்ஃபேஸ்லேருந்து லோயர் சர்ஃபேஸ்க்கு வர என்னாகும் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா அது கிரவுண்ட் சர்ஃபேஸ் போகும். அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு போகும்போது அதில் வந்து எப்படி இருக்கும்னா நிறையா லேயர்ஸ் இருக்கும். அப்போ லேயர்ஸ்க்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட பாத்தில் இருந்து என்னாகும் அப்படின்னா டீவியேட் ஆகும். அப்போ வந்து அந்த டீவியேட் ஆகும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து மறுபடியும் அகைன் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு அதோட ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை பார்க்கும்போது அதில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர் அது வந்து ஏன் வந்து அப்படி வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கீழே வர வந்து பார்த்தோன்னா அதோட லேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். அதோட ஆப்ஜெக்டோட லைட் ரே வந்து பார்த்தோன்னா டீவியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ டீவியேட் ஆகிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து டோட்டல் இன்னர் ரிஃப்ளெக்ஷன். அப்போ டோட்டல் இன்னர் ரிஃப்ளெக்ஷனில் அதை வந்து என்னென்னா மிரேஜ் அப்படின்னா என்னென்னா த ஆப்ஜெக்ட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் பை அ பூல் ஆஃப் வாட்டர் ஆர் வெட் சர்ஃபேஸ் பினீத் த ஆப்ஜெக்ட். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா மிரேஜ் தான் இப்போ சொன்னோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லூமிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லூமிங் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா எங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு சர்ஃபேஸ். அப்போ நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மிரேஜுக்கு வந்து என்ன சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்? ஹார்ட் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதே லூமிங் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா கோல்டு சர்ஃபேஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தோன்னா மிரேஜுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் தான் இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இன்வெர்ட்டட் இமேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லூமிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்னது ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மிரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மிரேஜ். அப்போ ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மிரேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லூமிங். அப்போ லூமிங் அப்படின்னா an inverted image is formed little above the surface. ஒரு இன்வெர்ட்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ மிரேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரிசம் மேக்கிங் யூஸிங் டோட்டல் இன்னர் ரிஃப்ளெக்ஷன். இப்போ டோட்டல் இன்னர் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசத்தை மேக் பண்ணுறோம். அப்போ ப்ரிசம் மேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம் கேன் பி டிசைன் டு ரிஃப்ளெக்ட் பை 90 டிகிரி ஆர் 180 டிகிரி. இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண ப்ரிசம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று 90 டிகிரிக்கு டிசைன் பண்ணுறோம், இல்லாட்டி வந்து என்னென்னா 180 டிகிரிக்கு டிசைன் பண்ணுறோம். அப்போ டிசைன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கேசஸை கன்சிடர் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு கேசஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரிசமை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90 டிகிரி. ஃபஸ்ட்டு 2 கேசஸில் வந்து பார்த்தோன்னா ப்ரிசமை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா 90 டிகிரிக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தோன்னா 90 டிகிரிக்கு டிசைன் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கேசஸில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ப்ரிசம் மஸ்ட் பி லெஸ் தென் 45 டிகிரி. அப்போ வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கேசஸில் ஃபஸ்ட்டு 2 டயக்ராம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மஸ்ட் பி லெஸ் தென் 45 டிகிரி டிகிரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டோட்டல் இன்னர் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிசமை மேக் பண்ணுறோம். அப்போ அந்த மேக் பண்ணுற அந்த ப்ரிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா 90 டிகிரியை வச்சும் ரிஃப்ளெக்டட் 90 டிகிரி ஆர் 180 டிகிரியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டோட்டல் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த ப்ரிசமை மேக் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ரிசத்தை மேக் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 கேசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 2 கேசஸில் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்ட் பி லெஸ் தென் 45 டிகிரி. அப்போ வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ட் ஆப்ஜெக்ட் ஆன் த சேம் சைட். அதே மாதிரி செகண்ட் ஒனில் பாரு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிசமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது, இது லைட்ரே போகுது, பட்டு வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா இமேஜ் கிடைக்குது. அதே வந்து செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இப்போ வந்து ப்ரிசம் வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ கன்சிடர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து இமேஜ், இது வந்து ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஏபிங்கிறது இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டு,
இங்கே வந்து நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா இமேஜ். அப்போ கிடைக்கிற இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்குது. இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்குது. கிடைக்கிற இமேஜ் வந்து பார்த்தோன்னா சேம் சைடாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு சைடு நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே கிடைக்குது. ஆனால் வந்து செகண்ட் டயக்ராமில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் இது, ஆனால் நம்ம கிடைக்கிற இமேஜ் அதே சேம் சைடில் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தேர்டு ஒனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ட்டட் இமேஜ் ஆன் அனதர் சைட். அப்போ வந்து நம்ம கிடைக்கிற இமேஜ் இப்போ வந்து இது ஆப்ஜெக்ட்டு ஏபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். நம்ம கிடைக்கிற இமேஜ் இங்கே கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்ம கிடைக்கிற இமேஜ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் செகண்ட் கேஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கேசஸில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் மஸ்ட் பி லெஸ் தென் 45 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் கேஸில் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கிடைக்கிற இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், சேம் சைடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, நம்ம கிடைக்கிற இமேஜ் வந்து பார்த்தோன்னா அதர் சைடில் கிடைக்கும். கிடைக்கிற இமேஜும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்கும்.